கைஸ் ஃபைனலி நம்மளோட 90 டேஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட இந்த ஜேர்னியில் நான் செட் பண்ணியிருந்த 3 கோல்ஸை அச்சீவ் பண்ணிட்டேனா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சீவ் பண்ணலை, நான் ஃபெயில்ட் ஆகிட்டேன். பட் இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர் ஃபார் மீ கைஸ். ஏன் அப்படின்னா இந்த 90 டேஸ் சேலஞ்ச் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணலைன்னா நான் இந்த 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை லேர்ன் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இதை லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு 90 டேஸ் ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மேபி என்னோட இந்த லெசன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் கோல் செட் பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன் அண்ட் நான் ஃபெயில் ஆனதுக்கு நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்திருக்கேன், அது என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் கோல் செட் பண்ணியிருந்தேன் இந்த 90 டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லிடுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் கோல் என்னென்னா 1 lakh ஏர்ன் பண்ணணும், அதுவும் வித்தின் 90 டேஸ்க்குள்ளே. செகண்ட் கோல் பாடியை ஃபிட்டாக மாற்றணும். தேர்ட் கோல் புக் ரீடிங்கை ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. இந்த கோலில் எதையுமே நான் அச்சீவ் பண்ணலை. பட் அதுக்காக நான் எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு நிறைய லெசன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அந்த லெசன்ஸ்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோல்ஸ்லாம் நான் ஏன் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கோலில் பார்த்தீங்கன்னா 1 lakh மணி ஏர்ன் பண்ணுறது கோலாக செட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த டைமில் நான் ஏர்ன் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்கில்லில் என்னோட நாலேஜ் 0ல் இருந்தது. ஸோ நாம் ஒரு ஸ்கில்லை 0லேருந்து லேர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 rupee மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த டைம் நான் செட் பண்ணியிருந்தது வித்தின் 90 டேஸ்க்குள்ளே ஸ்கில்லை லேர்ன் பண்ணி 1 lakh ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு. இது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருந்ததுனால என்னால் அந்த கோல் அச்சீவ் பண்ணவே முடியல. என்னோட செகண்ட் கோல் பாடியை ஃபிட்டாக மாற்றணும். ஆனால் அதில் நான் ஏன் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா இனிஷியல் டைமில் நான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணேன், ஆனால் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. அஃப்கோர்ஸ் நம்ம எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் குறைஞ்சது 6 monthsக்கு நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் அதுலேருந்து கிடைக்காது, தெரியாது. பட் ஆனால் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் என்ன மற்றவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் ஃபிட்டாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் பார்த்துட்டு நம்மளால் அந்த மாதிரி எல்லாம் வர முடியாது போல், ஏன்னா நமக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லையே அப்படின்னு பயங்கர வெக்ஸ் ஆகிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒர்க் அவுட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஃபைனலாக ஒர்க் அவுட்டும் பண்ணுறதில்ல. ஆனால் அதையே என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கோல்ஸே என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இதை அச்சீவ் பண்ண முடியாது நம்மளால் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ புக் ரீடிங் ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுற விஷயத்தை நான் ஸ்டார்ட் கூட பண்ணலை. ஸோ இதெல்லாம் தான் ஃபெயிலியர்ஸ்க்கான காரணம். பட் இதில் இருந்து நான் லேர்ன் பண்ணேன் இந்த 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 90 டேஸ் ஆகாது இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுலேருந்து நான் லேர்ன் பண்ண இந்த லெசன்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் லெசன், ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் ஈவன் இட்ஸ் இம்பர்ஃபெக்ட். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் இனிஷியல் டேஸில் பர்ஃபெக்டாக வரவே வராது, ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அந்த ஒர்க்கில், அந்த ஃபீல்டில், அந்த டாஸ்கில் நீங்கள் ரொம்ப லோ லெவலில் இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக குவிட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இந்த டாஸ்கில் ஃபர்ஸ்ட் 10 டாஸ்க்ஸை நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். அது எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் இது எனக்கு வருமா இல்லை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மைண்ட் செட் நீங்கள் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்து ஒரு ஆக்ஷன் டேக்கராக உங்களை மாற்றும். செகண்ட், 1% இம்ப்ரூவ்மெண்ட். அஃப்கோர்ஸ் நான் இந்த ஜேர்னியில் நான் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் ட்ரை பண்ணேன். அது பண்ணும்போதெல்லாம் எவ்ரிடே நான் 1% இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். பட் அதை வந்து நான் கண்டுக்காமல் விட்டதுனால போக போக அந்த விஷயத்தையே நான் குவிட் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலி நான் க்ரோ ஆகிருந்திருக்கேன் எவ்ரிடே 1%. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியவே தெரியாது எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும். ஸோ உடனே குவிட் பண்ணிடாமல் ஸ்டார்ட் டூயிங் ரிப்பீட்டட்லி. ஓவரால் பீரியட் டைம் நீங்கள் டெஃபரெண்ட்டாக க்ரோ ஆகிருப்பீங்க அந்த விஷயத்தில். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் அண்ட் 30 டேஸ் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள், டெஃபரெண்ட்டாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். தேர்ட் லெசன், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எண்ட் ரிசல்ட். நம்ம நிறைய பேர் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம். எண்ட் ரிசல்ட்டை நம்ம எப்பவும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கோலுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா அதை நம்ம சீக்கிரமாக குவிட் பண்ணிடுவோம். நான் இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அதே மிஸ்டேக்கை நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இனிமேல் பண்ண போகிறதில்ல, ஸோ நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணும்போது வித்தின் 1 month நம்ம இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கணும் இந்த ஃபீல்டில் இருந்து அப்படின்னு இப்படி எண்ட் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால என்னால் அந்த ப்ராசஸில் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் நான் சீக்கிரமாக குவிட் பண்ணிவிட்டேன். அந்த எண்ட் ரிசல்ட்டு கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எண்ட் ரிசல்ட்.
4th லெசன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காமல் நான் இதுக்காக ஒரு பிளான் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த 90 டேஸ் வந்து வேஸ்ட்டாக போனது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு கோலையும் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. அது என்னென்னா, டோன்ட் ஸ்டார்ட் எனி திங் வித்தவுட் மணி சோர்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் குவிட் பண்ணிவிட்டு முழுக்க நம்ம இதை நம்பி மட்டுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதில் சீக்கிரமாக மணி வந்துடும் நினச்சி ஆரம்பித்தது தான். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதில் க்ரோ ஆகிற வரைக்கும், கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியாது. பட் அது வரைக்கும் நீங்கள் சர்வே பண்ணி ஆகணும் இல்லையா? இது ஏன் இவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா, எனக்கு ஃபேமிலிக்கு மணி அதிகமாக கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். ஆனால் அந்த டைமில் நான் குவிட் பண்ணதுனால நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எதுவுமே போகலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மணி இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்து என்னோடய ப்ரெஷர் இன்னும் பயங்கரமாக ஹை ஆகிடுச்சு. டே பை டே இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா மணி இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களை நம்பி உங்களோட ஃபேமிலி இருக்குது, நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா தான் உங்கள் ஃபேமிலி ரன் ஆகும், பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் உங்களோட அமௌண்ட் தான் ஒரு பெரிய சொல்யூஷன் அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு இன்கம் சோர்ஸ் வச்சுக்கிட்டு சைட் பை சைட் நீங்கள் என்ன ட்ரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு மணி ஏர்னிங்கான ஒரு சோர்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு குயிட் பண்ணிடாதீங்க. இந்த மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே சைட் பை சைட் நீங்கள் புதுசாக என்ன ட்ரை பண்ணிட்டே வாங்க. எந்த டைம் நீங்கள் நியூவாக ட்ரை பண்ணுற அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டோ இல்லை அதை விட அதிகமான அமௌண்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸாக வந்துச்சோ அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஜாபை நீங்கள் குயிட் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு மணி ஏர்னிங் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே குயிட் பண்ணிடாதீங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு மணி ஏர்னிங் சோர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு மணி ஏர்னிங் சோர்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்ன மாதிரி தான் கோல்ஸை செட் பண்ணி வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். 5th லெசன், we don't have same energy level every day. இது எனக்கு ஆரம்பத்தில் புரியல. ஏன்னா நான் இந்த கோல்ஸை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். ஸோ இதே எனர்ஜி லெவல் தான் அப்கமிங் டேஸ்லலாம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஏன் எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, நான் எப்போல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பேனோ, எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேனோ அப்போல்லாம் நான் நம்ம கோலுக்கான ஆக்ஷன் எடுப்பேன். எந்த டே வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறனோ, டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணணும், அன்றைக்கி அந்த விஷயத்தை ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டேன். ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நம்மளோட எனர்ஜி லெவல் எவ்ரிடே ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இனிஷியல் டேஸில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய டேஸ் உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப டவுனில் தான் இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் ரெடி ஆகிட்டு உங்கள் கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கும்போது டெஃபினட்டாக உங்களால் ரெகுலர் ரொட்டீனில் உங்களோட கோலுக்கான ஆக்ஷன் எடுக்க முடியும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும், உங்கள் கோலையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். 6th லெசன், ஹேவிங் அக்கௌண்டபிலிட்டி நாட் ஒன்லி லீட்ஸ் டு சக்ஸஸ். நான் இந்த 90 டேஸ் சேலஞ்ச் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை, அதனால தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நாம் இதை ஒரு சேலஞ்சாக 90 டேஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டோம் சோசியல் மீடியாவில் அப்படின்னா நமக்கு அங்கே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஆடியன்ஸ் நம்மளை கேட்பாங்க, கண்டிப்பாக இதை பண்ணீங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் ஆகணும்னு நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது கூட மேட்டர்ஸ் கிடையாது. அதை தாண்டி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுல. ஸோ அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். பட் அக்கௌண்டபிலிட்டி நாட் ஒன்லி லீட்ஸ் டு சக்ஸஸ். அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதை இந்த ஜேர்னியில் தான் நான் லேர்ன் பண்ணேன். 7th, சே நோ. இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயா இருக்கட்டும், இல்லை என்னோடய ஃபேமிலிகிட்டேயா இருக்கட்டும், இல்லை முக்கியமான ஒரு பர்சன்கிட்டேயா இருக்கட்டும், அவங்களாம் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நோ சொல்லாமல் அதை எப்படியாச்சும் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பேன். அப்படி பண்ண நினைக்கும் போது என்னோட டைம் மோஸ்ட்லி அங்கே ஸ்பெண்ட் ஆகிடுது. ஸோ இங்கே என்னோட கோலை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. இது ஒரு மேஜரான மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்தது. ஸோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், டெஃபினட்டாக முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் இல்லைனாலும் அங்கே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்குறாங்க, லைக் மூவி கூப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அது நீங்கள் இல்லைனாலும் அங்கே ஒர்க் நடக்கும். பட் உங்களை கூப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்கும்போது ப்ளீஸ் சே நோ. டெஃபினட்டாக அங்கே ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்குது. பட் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ண நினைக்க வேண்டிய உங்கள் வேலையை நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது. 8th, ஹேவ் அ ப்ராப்பர் ரோட் மேப். நான் இந்த லேர்னிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ப்ராப்பர் ரோட் மேப் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் சூஸ் பண்ணி இந்த ஃபீல்டில் யாரும் ப்ராப்பரான ரோட் மேப் இதுதான் அப்படின்னு ஷேர் பண்ணதில்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனாலேயே நான் ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருந்தேன், எதை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுறது, எதை செகண்ட் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு. பட் ஒரு வழியாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் என்னெல்லாம் பண்ணணும் இதை லேர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கு, இதுலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. பட் நீங்கள் இந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹேவ் ஏ ப்ராப்பர் ரோட் மேப் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எங்கே போகணுன்னு தெரிகிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்கள் எப்படி போக போகிறீங்க, எந்த ரூட்டில் போக போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். 9th லெசன், ப்ரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க்ஸ். நான் ரெகுலராக எனக்கு நிறைய டாஸ்க் வந்து செட் பண்ணிடுவேன். பட் எதையுமே ஒழுங்காக பண்ண மாட்டேன்.
ஸோ அப்படி பண்ணாததுனால ஒருவேளை நான் சில டாஸ்க் பண்ணாலும் எனக்கு வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன் சில நாள் நான் ஒர்க் பண்ணி அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அது என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாஸ்க்காக இருக்காது. ஸோ அதை பண்ணினதுனால எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க டாஸ்க் வந்து நான் பண்ணாமல் விட்டுருவேன். ஸோ அதுவுமே ஒரு மெயின் ரீசன். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டாஸ்க் இருந்தாலும் என்னென்ன டாஸ்க்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அது ஃபஸ்ட் உங்களால் எவ்வளோ டாஸ்க் வந்து உங்களால் முடிக்க முடியும்னு பிளான் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 டாஸ்க் வந்து கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்னா அந்த 3 டாஸ்க்கில் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணி வச்சுருங்க. பேலன்ஸ் இருக்க டைமிங்க்கு உங்களோட அதர் டாஸ்க்கை நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸை முடிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 10th லெசன் நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் தான் இது எனக்கு தெரிஞ்சுது. அது என்னென்னா பாடி ஒர்க் அவுட் ப்ரொவைட்ஸ் ஹாப்பினஸ். நம்ம எப்போல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பிரெயின்லேருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுமோ அது ரிலீஸ் ஆகும்போது நம்ம ரொம்ப பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இதை ஆரம்பத்தில் நம்பலை. பட் நான் எப்போல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிப்போனோ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன். ஈவன் அன்றைக்கி நான் எதுவுமே மோஸ்ட்லி நான் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் எதையும் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு பயங்கர ஹாப்பினஸ் எனக்கு இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன விஷயம் ட்ரை பண்ணாலும் உங்களோட டேயில் ஒர்க் அவுட்டை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இது உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பினஸாக வாழ்கிறதுக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். கைஸ் இதெல்லாம் தான் நான் என்னோட 90 டே சேலஞ்ச் ஜர்னியில் லேர்ன் பண்ண லெசன்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் நெக்ஸ்ட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எடுத்திருக்கேன். அது என்னென்னா நான் இவ்வளோ நாள் என்னெல்லாம் ஆக்ஷன்லாம் எடுத்தனோ அது மூலமாக எனக்கு ஒரு மணி ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அது என்னென்னா இவ்வளோ நாள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது நான் எடிட் பண்ணுவேன். ஸோ அந்த எடிட்லாம் பண்ணும்போது எனக்கு ஓரளவுக்கு எடிட்டிங் ஸ்கில் டெவலப் ஆச்சு. ரொம்பலாம் இல்லை, பேசிக் லெவலில் வந்து எனக்கு எடிட்டிங் தெரியும். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்படி அப்ரோச் பண்ணும்போது தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் இப்போ ஒரு ஒர்க் கிடச்சிருக்கு. கைஸ் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு எங்கே ஒர்க் கிடச்சிருக்குன்னா ஆல்ரெடி நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஒரு ஏஜென்சியில் தான் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே நான் எடிட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு பயங்கரமாக கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கே தெரியாது அதுலேருந்து ஒரு மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோ எடிட்டிங்கில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஸ்கில் வந்து நம்மளோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கேட்வேயாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நீங்கள் என்ன விஷயம் ட்ரை பண்ணாலும் கூடவே சேர்ந்து உங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சிட்டே இருக்காமல் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஐ எம் ஸோ ஹாப்பி. கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு மறந்துடாமல் இப்போவே பாலா இட்ஸ் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.